ஏ குட்டி. ஹாய் ஹாய். என்னையா குட்டி கிட்டினுக்கிட்டு? யார் யானி? என்ன ஒரே குஷியா இருக்கிற? உனக்கு பிடிக்கலையா? யாரையா அவன் சும்மா பேசிக்கிட்டு? குட்டி. யோ, எப்படியா இருக்கு உடம்பு? என்ன குட்டி கிட்டின்னு சொன்ன வெட்டி போடுவேன், வெட்டி. மா, அப்படி கூப்பிட. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலான்னு வந்தா நீ இந்த போடு போடுறிய. என்ன விஷயம் கேட்க போற? இங்க பூபதி பங்களா எங்க இருக்குது? அதோ பாரு, அதான். வரேன் குட்டி. மறுபடியும் குட்டிக்கிற பாரு. யாரப்பா நீ? என்ன மாமா, என்ன தெரியல உங்களுக்கு? நாம உங்க தங்கச்சி மக முத்து. அட பயலே, நீயா? என்னடா இப்படி ஆளே மாறி போயிட்ட? எனக்கே அடையாளம் தெரியலடா. சும்மா கெடா மீசை, அதுவுமா பயலா நாட்டமாலடா வந்து நிக்கிற. ஆமா, இதென்ன புதுசா இருக்கு? அது அது புதுசா வந்துருச்சு மாமா. முன்னால இல்லையே. என்னடா நின்னுகிட்டே இருக்க? உட்கார்றா. இருக்கட்டும் மாமா, இருக்கட்டும். ஏதோ தங்கச்சி இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுக்கு வரப்போக இருந்தா, அவ போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு வர உனக்கு இப்பதான் வழி தெரிஞ்சது இல்லையா? அடிக்கடி வரணும்னு தான் ஓயாத ஒளியாத பிசினஸ். என்னடா அப்படிப்பட்ட வேலை? குறிப்பிட்டு இந்த வேலைன்னு சொல்றதுக்கு இல்ல மாமா. காலையில வீட்டை விட்டு கிளம்பினா எப்போ திரும்புவேன்னு சொல்ல முடியாது. ஒரே பேஜாரு மாமா. ஆமா, என்ன சம்பளம் கிடைக்கும்? என்ன ஒரு நாளைக்கு 5-10 கிடைக்கும், இன்னொரு நாளைக்கு 100 ரூபாய் கிடைக்கும். அது வேலை செய்யற இடத்தை பொறுத்து இருக்குது. அப்படியா? அடே, இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்னமோ நல்லபடியா இருக்கணும், அவ்வளவுதான்ப்பா. இப்ப எதுக்கு மாமா இது? அட மாமா, ஏ மாமா, இவன் உன் மவன் இல்ல? ஆமாப்பா. அப்போ போனவன் தானே? திரும்புறவனா இருந்தா எப்பவோ திரும்பி இருப்பானே. 15 வருஷமாச்சு அவனை என் கண்ணால பார்த்து. நான் இருக்கிறேனா செத்தனான்னு கூட அவன் கவலைப்படல. எங்க இருக்கிறானோ, என்ன செய்யறானோ? நீங்க எங்க வந்த? யாருப்பா அவரு? சும்மா என்ன குட்டிக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு. உன் அத்தை மக முத்தம்மா. அட, ஓ மவளா இவ? கொஞ்சம் கூட நம்ப முடியலையே. அன்னைக்கு கவுனு கூட இல்லாம வீதியில அழுதுகிட்டு இருந்த மரகதமா இவ? அவளேதான். பாத்தீங்களா மாமா? யார் அவன்? இப்ப தானடா வந்திருக்கிற. கல்யாணம் ஆனா எல்லாம் சரியா போகும்டா. என்னம்மா அப்படி பாக்குற? நாளைக்கு உன் கழுத்துல தாலி கட்ட போறது அவன் தானம்மா.